மகா பெரியவா சரணம். சிவனுக்குரிய பாடல்களில் மிகவும் பிரபலமாக சொல்லப்படுவது சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது. இதை யார் பாடினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராவணன் செய்த இதுதான் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது. அவன்தான் இதை இயற்றி பாடி இருக்கிறான். எப்பொழுது பாடினான் என்று பார்த்தால், அது போன்ற நேரங்களில் இப்படியெல்லாம் நாம் செய்ய முடியுமா? பக்தி இருந்தால், மனம் வைத்தால், இறைவன் மனம் வைத்தால் இத்தனையும் சாத்தியம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆமாங்க, நமக்கு தெரியும், ராவணனுடைய கதை தெரியும் இல்லையா? ஒரு முறை அவன் கைலாய மலையை புயர்த்து எடுப்பதற்காக அப்படின்னு முயற்சி செய்கிறான். மலை அசைய ஆரம்பிக்கிறது. ராவணனுக்கு அகந்தை அதிகம் இல்லையா? அந்த அகந்தையை அடுக்க முடிவெடுக்கிறார் சிவபெருமான். தன்னுடைய வலது கால் பெருவிரலால் மலையை அழுத்த அது சமநிலை அடைந்தது. அதற்கு ஈடு கொடுக்க முடியாமல் ராவணன் மலையில் அடியில் சிக்கிவிட்டான். உடனே சிவபெருமானை சமாதானப்படுத்த இசைக்கத் தொடங்கினார். சிவபெருமானும் இறக்கப்பட்டு ராவணனை விடுவித்தார். அவனது இசை ஆற்றலை உயர்ந்து சந்திரகாசம் என்னும் வாளை கூட அவர் பரிசாக கொடுக்கிறாராம். என்னுடைய அகந்தையை அடக்கிய பரமேஸ்வரா, தங்களின் நடனத்தை தரிசிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையும் வைக்கிறார். பக்தனுக்காக சிவபெருமானும் நடனம் ஆடுகிறார். மகிழ்ந்த அவன் ஈஸ்வராவும் தலைவழியே சென்றும் புனித கங்கா நதி பூமியை புனிதமாக்குகிறார். அந்த புனித பூமியில் ஆனந்தமாக நடனம் ஆடுபவரே, உமது கழுத்தில் மாலை போல ராஜநாகம் அசைந்தாடுகிறது. கையில் உள்ள உடுக்க இழப்பும் நாதத்திற்கு ஏற்ப தாண்டவம் ஆடுவதை நான் கண்டு மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து நிறைந்த பாடலைத்தான் அவன் பாடுகிறான். அதுதான் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் என்று சொல்கிறது. அப்ப இந்த பாடலை பாடி அவன் தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டான் என்று சொல்கிறார். ஆக தன்னுடைய பக்தன் ஒரு கணம் தன்னை நினைத்தால் கூட போதும் என்று நினைக்கக்கூடிய இறைவனை நாம் அந்த ஒரு கணமேது நினைத்து நம்முடைய பாவத்தை போக்கிக் கொள்ளலாம். மகா பெரியவா சரணம்.